அரசியல் கொத்து நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஷஃபி. இன்னைக்கு சட்டமன்றமே பயங்கர பரபரப்பாக இருந்துச்சு, பயங்கர ஃபயராக இருந்துச்சு, பயங்கரமான வாக்குவாதம்லாம் பண்ணிருந்தாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டையே உலுக்கி எடுத்த ரெண்டு முக்கியமான குற்றச்சம்பவங்களை பற்றி பேசினாங்க. அதில் ஒன்று என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கோயம்புத்தூரில் இந்துஸ்தான் கல்லூரி மாணவன் அமுதனை வந்து படுகொலை பண்ணாங்க. இன்னொன்று திருவொற்றியூரில் ஒரு 12வது படிக்கக்கூடிய மாணவனை 11வது படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் சேர்ந்து படுகொலை பண்ணியிருக்காங்க. இது ரெண்டுக்குமே பின்னணி இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது போதைப் பொருள் தான் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் எடுத்து வைக்கிறாங்க. ஸோ இதை பற்றின டிஸ்கஷன் தான் இன்னைக்கு சட்டசபையில் போச்சு. இதை பற்றி எதிர்க்கட்சி தலைவர் பயங்கரமாக பேசினாப்புல. நியாயமான கேள்விகள் தான், இதுக்கு வந்து உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற வேண்டுகோளையும் வச்சாப்புல. எல்லாமே ஓகே தான். பட் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வழக்கமாகவே திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு குற்றச்சம்பவத்தை எடுத்து பேசுகிறாங்க, அதுக்காக வாய்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா உண்மையிலே மக்கள் பிரச்சனையை எடுத்து பேசுகிறாங்க, மக்கள் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக குரல் கொடுக்குறாங்க அப்படிங்கிற நம்பிக்கையெல்லாம் போய் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை கிடைக்காதா, அந்த பிரச்சனையை வச்சு எப்படியாச்சும் அரசியல் பண்ணிட மாட்டோமா, இப்போ இருக்கிற அரசை எப்படியாச்சும் கவிழ்த்து விட்டு நம்ம ஆட்சிக்கு வந்துட மாட்டோமா, இதை மட்டுமே ஒரு நோக்கமாக வச்சு செயல்படுறாங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட் ஹெவியாக வரதான் செய்யுது. ஏன்னா இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா, டிவிக்கு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆன நாள்ல இருந்து என்னென்ன பிரச்சனைக்காக அவங்க குரல் கொடுத்துட்டு இருக்காங்கன்னா, நீட்டு பிரச்சனை. இதுக்கு முன்னாடி நீட்டு யார் வந்து தமிழகத்துக்கு கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நீட்டை 5 வருஷமா ஒழிக்க முடியாமல் என்னென்ன கஷ்டப்பட்டாங்கன்றது தெரியும். ஆனால் இப்போ மாணவர்களோட சேர்ந்து நாங்கள் நீட்டு பிரச்சனைக்காக குரல் கொடுப்போம் அப்படின்னாங்க. அப்புறம் விவசாய பிரச்சனை, அப்புறம் காவேரி பிரச்சனை, அப்புறம் மேகதாது பிரச்சனை. இந்த எல்லா பிரச்சனைக்கும் அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்க தான் செய்யும். கட்சியோட ஸ்கோரை இதுல பண்ணலான்ற முயற்சி பண்ணாதீங்க. அது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம். இதுல எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அமுதனுடைய பெற்றோர்கள் உதயநிதி ஸ்டாலினுக்கு கால் பண்ணி பேசினாங்களா. அப்ப அவங்க என்ன சொன்னாங்களா அப்படின்னா, அமுதனை கூப்பிட்டு விசாரிக்கும் போது போலீஸ் கிட்ட இந்த காலேஜில் யார் யாரெல்லாம் ட்ரக்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்த அமுதன் வந்து போலீஸ் கிட்ட சொல்லிட்டாங்க. ஆனா போலீஸ் என்ன பண்ணிட்டாங்க, அந்த விஷயத்தை ரொம்ப சேஃபா வைக்காம சம்பந்தப்பட்ட ஆள்கிட்டே கொண்டு போய் சொன்னதுனால தான் அவங்க ஒரு குழுவா போய் அமுதனை படுகொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை என்கிட்ட வச்சாங்க அப்படிங்கிறத சட்டசபையில் வைக்கிறாப்பு. இதை எல்லாத்தையுமே விசாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல குற்றச்சாட்டையும் எடுத்து வைக்காப்புல. இது ஒரு கரெக்டான விஷயம் தான். அந்த போதை கும்பல் பத்தி தகவல்கள் கேட்டு அமுதனிடம் கேட்டு வாங்கி இருக்கிறாங்க. தகவல் வாங்கின காவல்துறை அமுதனுடைய தகவல்களை குற்றவாளிகள் கிட்டேயே பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. அதுதான் அமுதனுடைய மரணத்திற்கு முக்கியமான காரணமாக அமைஞ்சிருக்கு. சோ இவங்க வச்ச குற்றச்சாட்டுக்கு கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் ரொம்ப கிளாரிட்டியான ஒரு பதிலே வந்து சொல்லிட்டாப்ல. இந்த விசாரணை ரொம்ப நேர்மையான முறையில் நடக்கும், நீங்க வச்ச எல்லா குற்றச்சாட்டுக்கான விசாரணையும் கண்டிப்பா நடக்கும். தாயார் பக்கம் நிப்போமா இல்ல அந்த போலீஸ் பக்கம் நிப்போமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தாவேக அரசு பாதிக்கப்பட்ட தாயார் பக்கம் தான் நிப்போம் அப்படிங்கறத உறுதியா சொல்லிட்டாப்ல. அது மட்டும் இல்லாம எந்த விதமான அரசியல் தலையீடு இல்லாம, யாரு சார்பும் இல்லாம ரொம்ப நேர்மையான முறையில் இந்த விசாரணை நடக்கணும். இதுல யாரு குற்றவாளியா இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாரையுமே நாங்க அரெஸ்ட் பண்ணுவோம், எல்லார் மேலேயும் கண்டிப்பான கடுமையான நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கறத ரொம்ப கிளாரிட்டியாவே சொல்லிட்டாப்ல. பட் இருந்தாலும் பாத்தீங்க அப்படின்னா, எதிர்க்கட்சி தலைவர் நாங்க கேட்ட எந்த கேள்விக்கும் சரியான பதிலே இல்லைன்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. இந்த சம்பந்தப்பட்ட அந்த கோவை வழக்காக இருக்கட்டும், திருவொற்றியூரில் பாதிக்கப்பட்ட அந்த குழந்தையினுடைய வீடாக இருக்கட்டும், அவர்களுக்கு வந்திருக்கக்கூடிய இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பு. முழுமையான நேர்மையான போலீஸ் விசாரணை, எந்த சார்பு தன்மையும் இல்லாமல், அரசியல் தலையீடு இல்லாமல் நேர்மையான முறையில் போலீஸ் விசாரணை நடைபெற வேண்டும் என மாண்புமிகு முதல்வர் அவர்களின் உத்தரவுக்கிணங்க காவல்துறையை நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம். அந்த கூடவே கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் சொல்லும்போது ரொம்ப தெளிவாகவே சொன்னாப்ல, நம்ம எவ்வளவு இழப்பீடு கொடுத்தாலுமே பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு அது ஈடாகாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் அரசு சைட்லேருந்து கொடுக்கக்கூடிய இழப்பீடையும் நாங்கள் கொடுக்குறோம், அவங்களுக்கு அரசு வேலையும் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாப்ல. அண்ட் பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி சைட்ல இருந்து நிறைய கேள்விகள் கேட்டாங்க, நிறைய குற்றச்சாட்டுகள் எடுத்து வச்சாங்க, எல்லாத்துக்கும் தக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாங்க. எல்லாமே ஓகே தான். ஆனால் அவங்க வச்ச குற்றச்சாட்டில் தமிழக அரசுக்கு கீழே இருக்கக்கூடிய போலீஸ்க்கு மேலேயே குற்றச்சாட்டு இருக்கு அப்படிங்கும் போது இந்த கேஸை சிபிஐக்கு மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டுக்கலாமே, அதை ஏன் கேட்கல அப்படிங்கிற டவுட் எனக்கு இருந்துச்சு. அண்ட் எதிர்க்கட்சி தலைவர் கேட்ட கேள்விக்கு ஆதவர்ஜனாவும் பதில் சொல்ல தான் செஞ்சாப்ல. நாங்க பாதிக்கப்பட்ட குடும்பத்தை நேர்லயே போய் சந்திச்சிருக்கோம், அவங்க வச்சிருக்க கோரிக்கை எல்லாத்தையுமே நாங்க கேட்டிருக்கோம், இப்போ அரெஸ்ட் பண்ணவங்க மட்டும் இல்லாம மீதி உள்ள குற்றவாளிகள் வெளியே இருக்காங்க, அவங்களையும் நீங்க அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற கோரிக்கை எல்லாம் வச்சிருக்காங்க, கண்டிப்பா எல்லாத்தையுமே நாங்க வந்து அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற உத்தரவாதத்தை நான் கொடுத்து வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அண்ட் அது மட்டும் இல்லாம அவர் ஒரு விஷயத்தை சொன்னாப்ல, இப்போ இந்த குற்றச்சம்பவங்கள்லாம் நடக்கிறதுக்கு மூல காரணமா என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, போதைப் பொருள் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்கல்ல, இந்த போதைப் பொருள் புழக்கம் அப்படிங்கிறது இப்போ இந்த தாவேக அரசு அமைஞ்ச இந்த 100 நாள் திடீர்னு வந்துடல. கடந்த 5 வருஷமா பாத்தீங்க அப்படின்னா இந்த போதைப் பொருள் புழக்கம்ன்றது ரொம்ப சர்வசாதாரணமா இருந்ததுனால தான் இந்த குற்றச்சம்பவங்கள் இன்னுமே தொடர்ந்துட்டு இருக்கு. இதை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கு நாங்க என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 65 ஆன்டி நார்காட்டிக் டாஸ்க் போர்ஸை உருவாக்கி இருக்கோம். இதுக்காக 260 கோடியை வந்து நாங்க ஒதுக்கி இருக்கோம் அப்படிங்கறதையும் சொன்னாப்ல. தற்போதைய ஆட்சி பொறுப்பேற்ற உடனே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கையெழுத்திட்ட 3 திட்டங்களில் ஆன்டி நார்கோட்டிக்ஸ் டாஸ்க் போர்ஸ் ANTF திட்டம் ஒன்றாகும். இத்திட்டத்தின் முக்கியத்துவம் கருதி இத்திட்டத்திற்கு ரூபாய் 264.14 கோடி நிதி
மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் உத்தரவுப்படி ஒதுக்கீடு செய்யப்பட்டு மாநிலம் முழுவதும் 65 ஆன்டி நார்கோட்டிக்ஸ் டாஸ்க் போர்ஸ் அலகுகள் உருவாக்கப்பட்டுள்ளன. எனவே இந்த அரசு தமிழ்நாட்டிலிருந்து போதைப் பொருள் பழக்கத்தை அடியோடு வேறறுக்க வேண்டும் என்பதில் மிக உறுதியாக உள்ளது. இந்த நடவடிக்கையில் அரசு எந்தவித சமரசமும் செய்து கொள்ளப் போவதில்லை. அண்ட் குறிப்பா இன்னைக்கு சட்டமன்றத்தில் பாத்தீங்க அப்படின்னா இந்த 2 குற்றச்சம்பவங்களை பத்தி பேசுறதுக்காக தான் கவன ஈர்ப்பு தீர்மானம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா எதிர்க்கட்சி தலைவர் பாத்தீங்க அப்படின்னா இந்த 2 இன்சிடென்ட்டையும் மென்ஷன் பண்ணிட்டு இந்த ஒரு வாரத்துல என்னென்ன குற்றச்சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு தெரியுமா, எத்தனை கொலைகள் நடந்திருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் எடுத்து மென்ஷன் பண்ணிட்டு இருந்தாப்ல. அப்பவே சபாநாயகர் சொன்னாப்ல, நம்ம எதை பத்தி பேச வந்தோமோ அதை பத்தி மட்டும் பேசலாம், இதை பத்திலாம் நம்ம அப்புறம் ஒரு நாள் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது கூட இல்ல இதெல்லாம் இந்த ஒரு வாரத்தில் நடந்திருக்குன்றதை நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. சரி ஓகே, நீங்க மென்ஷன் பண்ணிட்டீங்களா, நீங்க மென்ஷன் பண்ணதுக்கு நான் பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதவர்ஜனா எந்திச்சு பேசிட்டு இருந்தாரு. பேசிக்கிட்டு இருக்கும்போது நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், அதாவது திமுக சைட்ல இருந்து எவ்வளவு குற்றச்சாட்டுகளை எடுத்து வச்சாலும் தாவேகா சைட்ல சரி ஓகே நீங்க சொல்லுங்க நாங்க கேட்டுக்கிறோம், எங்களுக்கு வாய்ப்பு வரும்போது நாங்க பதில் சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்காங்க. ஆனா அதே வந்து எதிர்க்கட்சியில் இருக்கவங்க குற்றச்சாட்டை எடுத்து வச்சதுக்கு அப்புறமா அதுக்கு பதில் சொல்றதுக்காக ஒருத்தங்க எதிர்ச்சி எதிர்க்கட்சி இல்ல திமுக இப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டா போது எதிர்க்கட்சின்னு சொல்லிட்டா திமுகன்னு சொல்லிட்டா முதல்ல அவர் என்ன சொல்ல வராருங்கிறத கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கத்தலாமா வேணாமா கூச்சல் போடலாமான்னு நீங்க முடிவு பண்ணலாம். ஆனா திமுக எதிர்க்கட்சி அப்படின்னு சொன்ன உடனே 50 பேர் எஞ்சி கத்த ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அவர் என்னதான் சொல்ல வராருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சபாநாயகரே கேட்கிறாப்புல. எதிர்க்கட்சி என்ன சொல்ல இல்ல என்ன சொல்ல வர்றான்னு தெரியாம நிறுத்துக்கணும் என்ன அர்த்தம் சொல்லுங்க. அதுலயும் திமுக சைடுல பேசுறதெல்லாம் பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஆதாரமே இல்லாம வாயிலே அடிச்சு விட்டுட்டு இருப்பாங்க. உடனே நம்ம ஆளுங்கட்சியில இருந்து எதிர்ப்பு தெரிவிச்ச உடனே அதை அவையில இருந்து நீக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சபாநாயகர் வந்து நீக்கிடுவாப்ல. ஆளுங்கட்சியை சேர்ந்த பலர் போதைப் பொருள் வழக்கில் தொடர்ந்து கைது செய்யப்பட்டு வருகிறார். நீங்க வந்து இதுக்குரிய ஆதாரங்கள்லாம் நீங்க இல்லாம நீங்க பேசக்கூடாது. ஆனா ஆதவர்ஜனா இன்னைக்கு கடந்த 5 வருஷம் இந்த போதைப் பொருள்ன்றது எவ்வளவு புழக்கத்துல இருந்துச்சு அப்படிங்கறத நான் ஒன்னும் ஆதாரம் இல்லாம பேசல, நான் ஆதாரத்தோடயே பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2020 பாத்தீங்க அப்படின்னா போக்சோ சட்டத்தில் அரெஸ்ட் ஆனவங்க வந்து வெறும் 4000 தான், 4000 கேஸ் தான் வந்து இருந்துச்சு. ஆனா அப்படியே 2021 பாத்தீங்கன்னா அது 6000 ஆகுது. 2022 பாத்தீங்கன்னா 7000 கிட்ட போகுது. 2023 10,000 தொற்றுச்சு. ஸோ கிட்டத்தட்ட 40% அதிகமாகுது. ஸோ இந்த போதைப் பொருள் புழக்கத்தையும் இந்த போக்சோவையும் நீங்கள் தனித்தனியாக பார்க்கக்கூடாது. போதைப் பொருளுடைய புழக்கம் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள அதிகரிச்சுட்டே போதோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வன்கொடுமை அது மட்டும் இல்லாமல் இந்த குற்றச்சம்பவங்கள் லா அண்ட் ஆர்டர்லாம் வந்து இஷ்யூ ஆகுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, இது எல்லாத்துக்கும் முக்கிய புள்ளியாக இருக்கிறதே இந்த போதைப் பொருள் தான். இந்த போதைப் பொருள் புழக்கத்தால் தான் போன வருஷம் அவங்க ஆட்சியில் இவ்வளோ கேஸ் போக்சோக்கு மட்டுமே வந்திருக்கு. இந்த டேட்டா இருக்கு இல்லையா, இந்த டேட்டாவை நான் கொண்டு வரல, அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்த போலீஸ் ரிலீஸ் பண்ண டேட்டா தான், வேணா போய் செக் பண்ணிக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஆதவர்ஜனா ப்ரூஃபோட பேசுறாப்ல. 2020 4338 கேஸ் போஸ்கோ வழக்கு, 2023 இருந்து 2024 குறிப்பாக இதை நோட் பண்ணிக்குவாங்க மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, 6968 இருந்து 10,046 40% போக்சோ வழக்கு அதிகமா இருக்கு. அந்த அடுத்த ஒரு போட்டோ ஒன்று காமிச்சாப்ல, அந்த போட்டோல இருக்கிறது திமுகவுடைய உறுப்பினர், இவரும் போக்சோ சட்டத்தில் அரெஸ்ட் ஆனவர், 2.5 வயசு குழந்தையை கற்பழிச்சவர். இவர் மேல எப்ப ஆக்ஷன் எடுத்தீங்க, பயங்கரமான பிரஷர் வந்ததுக்கு அப்புறமா தான் நீங்க ஆக்ஷன் எடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டுலாம் எடுத்து வச்சா அதுக்கு எதிர்க்கட்சி தலைவர் என்ன தெரியுமா சொல்றாப்ல, நாங்களாச்சும் ஆக்ஷன் எடுத்துட்டோம்ல, நீங்க என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்கன்னு கேட்டிருக்காப்ல. 2.5 வயது குழந்தையை கற்பழி திமுக உறுப்பினர் கற்பழிக்க பொழுது என்ன பேசினார். அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்க ப்ரூஃபோட பேசிட்டா நம்ம கிட்ட ப்ரூஃப் இல்லாட்டாலும் ஏதாச்சும் ஒரு குற்றச்சாட்டு எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அமைச்சர் சரத் வந்து இந்த கார்டை வச்சு ஒரு பவுடர் நொறுக்குன மாதிரி ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆச்சு இல்லையா, அந்த வீடியோ எடுத்து வந்துட்டாங்க. அமைச்சரே ஐபிஎல் மேட்ச்ல பவுடர் நுணுக்கிட்டு மாத்திரை நுணுக்குனு கதை விட்டாரு. அங்க அமைச்சரே பவுடர் போட்டவர் தானே, பவுடரை வச்சு என்ன பண்ணாரு? சோ அப்படிப்பட்ட அமைச்சரை கட்சிக்குள்ள வச்சுக்கிட்டு நீங்க இதெல்லாம் பேசலாமா, அவர் மேல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படிங்கிற கேள்வி எல்லாம் எழுப்பிட்டு இருக்காப்ல. உடனே சரத்தை எஞ்சி சொல்லிட்டாப்ல, சரி ஓகே அதுக்கான விளக்கத்தை நான் தெளிவாக கொடுத்துட்டேன், அதை மீறியும் உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை எப்போ எடுத்தது, உங்க ஆட்சியில் எடுத்தது. ஸோ உங்க ஆட்சியில் ஐபிஎல் நடக்கக்கூடிய கிரவுண்ட்ல உட்கார்ந்து ஒருத்தன் போதைப் பொருள் யூஸ் பண்ற அளவுக்கு ஃப்ரீடம் கொடுத்தீங்களா, அப்பவே ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிற மாதிரி கேட்டா அதுக்கு பதில காணும். அப்படி இவங்க சொல்றாங்கன்னா அந்த சமயத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி தான் நடந்தது. அப்போ ஸ்டேடியம் வாசல்ல இருந்து இவங்க எல்லாம் வந்து அந்த மாதிரியான போதைப் பொருள் வித்தாங்கன்னு சொல்லி ஒத்துக்கிறாங்களா? அப்போ
அவர் யூஸ் பண்ணார்லன்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே தான் பேசிட்டு இருந்தாங்க. அவரே சொல்லிட்டா, சபாநாயகரே சொல்லிட்டாப்ல, மறுபடியும் அதை பேசாதீங்க, நீங்க சொன்னீங்க அதுக்கான விளக்கத்தை கொடுத்தாப்ல, அடுத்ததை பேசுங்கன்னு. விளக்கம் அளித்ததுக்கு அப்புறம் அது மாதிரி தேவையில்லாத விஷயங்களை கருத்துக்களை தெரிவிக்க வேண்டாம் என்றது பேரவை வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வெறும் ஒரு வீடியோ, அதுவும் அவங்க ஆட்சியில் ரிலீஸ் ஆன வீடியோவை எடுத்து வச்சுக்கிட்டு பாத்தீங்களா உங்க அமைச்சரே பவுடர் யூஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லி இவங்க பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரொம்ப தெளிவா தெரியும் இவங்க எதை வச்சு அரசியல் பண்ண பாக்குறாங்க. இதுக்கு முன்னாடி எப்படி நீட்டு, விவசாய பிரச்சனை, மேகதாது பிரச்சனை, காவிரி பிரச்சனைலாம் வச்சு அரசியல் பண்ண பார்த்தாங்களோ அதே மாதிரி தான் இந்த 2 மாணவர்களுடைய படுகொலையை வச்சு அரசியல் பண்றதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே அக்கறையில இவங்க பேசல அப்படின்னு சொல்லிட்டு 2020 வரைக்கும் 2020க்கு முன்பு தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம் இல்லை. இதுல ஆதவர்ஜி நான் கேட்கிறாப்ல, சரி ஓகே போதை பழக்கம் அதிகமா இருக்குது, இதனால நிறைய குற்றச்சம்பவங்கள் நடக்குது அப்படிங்கிற காரணத்தினால இதை எப்படி கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு நாங்க ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்கோம். 65 ஆன்டி நார்கோட்டிக் டாஸ்க் ஃபோர்ஸை வந்து இது பண்ணிருக்கோம். அதுக்கு வந்து 260 கோடி கிட்ட ஒதுக்கியிருக்கோம். இந்த மாதிரி கடந்த 5 வருஷத்துல ட்ரக்ஸ் அதிகமா இருக்குது அப்படிங்கிறதுக்காக நீங்க எடுத்த ஆக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? போதை ஆன்டி ட்ரக்ஸுக்கு எதிராக எத்தனை மீட்டிங்? அதுக்கு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சொல்ல பதில் என்ன தெரியுமா? இந்த ட்ரக்ஸ் எல்லாம் வந்து புழக்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்த சிறந்த போலீஸ் அதிகாரிகளுக்கு நாங்க அவார்டு கொடுத்தோன்றாப்ல. போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் சட்டவிரோத கடத்தல் தடுப்பு பணியை சிறப்பா மேற்கொள்ளும் காவலர்களுக்கு 2 நாட்களுக்கு முன்பு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் விருதெல்லாம் வழங்கியிருக்கிறார். எனக்கு என்ன ஒண்ணு புரியலன்னா, திமுக ஆட்சியில ட்ரக்ஸ் உடைய புழக்கம் பயங்கரமா இருந்துச்சு அப்படிங்கறத எதிர்க்கட்சி இல்ல அவங்க கூட்டணியில இருந்த கேப்டனுடைய ஒய்ஃப் பிரேமலதா அவர்கள் சொல்லும் போதே சொன்னாங்க, இந்த கட்சி மேல 2 குற்றச்சாட்டு தான் சொல்ல முடியும், ஒன்னு போதை கலாச்சாரம், இன்னும் பெண்கள் வன்கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது இவர் எப்படி இப்படி பேசிட்டு இருக்காருன்னு புரியல. எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம் இருக்கு, இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, திமுக கட்சியில் இருக்கிற யாராச்சும் ஒருத்தங்க தப்பே பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது அங்க இருக்கிற எல்லாருக்கும் நல்லாவே தெரிஞ்சாலும் அதை தப்புன்னு ஒத்துக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மார்க்கண்டேயன் அவர்கள் நம்ம சிஎம் குறித்து என்னென்னலாம் பேசினாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதை வந்து சட்டசபையில பேசும்போது சபாநாயகரே கண்டிச்சாப்ல. அதுக்கு கூட அவர் என்ன சொன்னாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதை மறந்துருங்க அப்படின்னாப்ல. கடைசி வரைக்கும் மன்னிப்புன்ற வார்த்தை அவர் வாயிலிருந்து வரல. ஆனா இன்னைக்கு தாவேகாவுடைய அமைச்சர் ஒருத்தர் கலைஞர் குறித்து பேசினாரு அப்படிங்கிறதுக்காக சிஎம் சார் சட்டசபையிலே வச்சு மன்னிப்பு கேட்டாரு. உங்க தலைவரோட பேரை மென்ஷன் பண்ணி பேசுனது தவறு தான், அவர் சார்பா நான் சாரி கேட்டேன். அண்ட் முன்னாடி மாதிரிலாம் இல்லைங்க, இப்போ சட்டமன்றத்தில் நடக்கிறது எல்லாத்தையுமே லைவ்ல உட்காந்து மக்கள் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. யார் என்னென்ன பேசுறா, நம்ம தொகுதியிலிருந்து போகக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் நமக்காக பேசுறாரா இல்லையா, நம்ம பிரச்சனை குறித்து பேசுறாரா இல்லையா, இது எல்லாத்தையுமே பார்க்க தான் செய்றாங்க. அது எல்லாத்தையும் பார்க்கறாங்கன்றது தெரிஞ்சுக்கிட்டே ஓபிஎஸ் அவர்கள் ஒரு விஷயத்தை ஒன்று சொல்றாப்ல. அதாவது சபையுடைய நாகரிகம் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் அவர்கள் வந்து சிஎம்ஆர் இருக்கும்போது அவருடைய சட்டமன்ற உறுப்பினரே கலைஞர் அவருடைய பேரை குறிப்பிட்டு பேசிட்டார் அப்படிங்கிறதுக்காக அவர் உடனே கோவப்பட்டு அது எப்படி நீ பேசலாம், உடனே வாபஸ் வாங்க, மன்னிப்பு கேளு அப்படிங்கிற மாதிரி சொன்னாராம். ஸோ அவ்வளவு கண்ணியத்தோட இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நீங்க கத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆளுங்கட்சியை பார்த்து சொன்ன உடனே அந்த உறுப்பினரை பார்த்து கலைஞர் என்று தான் நீ சொல்ல வேண்டும், நீ வாபஸ் வாங்க, மன்னிப்புகள் என்று சொன்னார். அமைச்சர் ரமேஷ், தாவேகா சார்ந்த அமைச்சர் ரமேஷ் அவர்கள் இருந்துச்சு, உண்மைதான், கரெக்ட் தான், ஏன்னா நாங்களாம் முதல் தடவையா சட்டமன்றத்துக்கு வந்திருக்கோம்ல, நீங்க சொல்றதை ஏத்துக்கிறோம், நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிறோம், நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு கூடவே இன்னொரு விஷயத்தையும் சொன்னாப்ல. எங்களுக்கு கற்றுக் கொடுத்த மாதிரி உங்க எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு, அவருக்கும் சில விஷயத்தை கற்றுக் கொடுங்க. ஏன்னா சிஎம் அவர்கள் உள்ள வரும்போது எல்லாருக்கும் வணக்கம் சொல்றாங்க, எல்லாரும் எந்திரிச்சு வணக்கம் சொல்றாங்க. ஏன் இபிஎஸ் அவர்களுக்கும் சிஎம் அவர்களுக்கும் அவ்வளவு முரண்பாடு இருந்தா கூட இபிஎஸ் அவர்கள் அப்படியே எந்திரிச்சு சிரிச்ச முகத்தோட வணக்கம் சொல்றாப்ல. ஆனா எதிர்க்கட்சி தலைவர் அப்படியே ஓகே வணக்கம் சொன்னா எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்துருக்காரு. இது எந்த விதத்துல நியாயம், இதுதான் மரபா, இதுதான் கண்ணியமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்ட உடனே அம்புட்டு பேர் எதிர்த்து பயங்கரமான கூச்சல் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. முதலமைச்சர் அவர்கள் அவைக்குள்ளே வரும் பொழுது அமர்ந்திருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவருக்கு அந்த கண்ணியத்தை சொல்லிக் கொடுத்து 8 கோடி மக்களின் முதலமைச்சருக்கு அந்த மரியாதையை தர வேண்டும் என்ற கண்ணியத்தை சொல்லித்தர வேண்டும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். இதுக்கு வந்து நேரு அவர்கள் எந்திரிச்சு பதிலும் சொல்றாப்ல. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சபாநாயகர் வந்தா எந்திரிச்சு நிக்கணும்ன்றது தான் சட்டம், சிஎம் வந்தா எந்திரிச்சு நிக்கணும்லாம் யாரும் சொல்லல. சரி ஓகே, நீங்க உங்க வழிக்கே வரேன், சிஎம் சார் வந்தா நாங்க எல்லாரும் எந்திரிச்சு நிக்கணும்னா எங்க எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வந்து நின்றாருன்னா எல்லாரும் எந்திரிச்சு நிப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டிருந்தாப்ல. உடனே அதுக்கு சபாநாயகர் பதில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே சபாநாயகர் சொல்லிட்டாப்ல, அதாவது தமிழுடைய பண்பாடு அப்படின்றது யாராச்சும் வந்து வணக்கம் சொல்றாங்க அப்படின்னா எந்திரிச்சு நின்று வணக்கம் சொல்றது தான் பண்பாடு, அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி யாராவது யோசிக்கிறீங்களோ ஃபாலோ பண்ணுங்க, இல்லையா விட்டுட்டு போயிருங்க, உங்க இஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. எதிர்க்கட்சி தலைவர் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் அவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதுல விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சிஎம் அவர்கள் வந்து வணக்கம் சொல்லும் போது கூட எதிர்க்கட்சி தலைவர் மாசா உட்கார்ந்து இருந்தார் பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே நம்மளை பத்தி பெருமையா பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கட்சியில இருக்கிற 50 பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இந்த விஷயத்தை வெளியிருந்து பார்க்கக்கூடிய பொதுமக்களுக்கு யாருக்கு பாசிட்டிவா யாருக்கு நெகட்டிவா போகுன்றது அவங்களுக்கு தெரிஞ்சா அவங்களுக்கு நல்லது.
இதில் வேற ஆதவர்ஜினா எல்லாம் ப்ரூஃபோட எடுத்து வெளியே விட்டாரா. உடனே ஏவா வேலு அவர்கள் எந்திரிச்சு நம்ம எதை பற்றி பேச வந்திருக்கோமோ அதை பற்றி மட்டும் பேசிட்டு போனால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்புல. அதுக்கு சபாநாயகரே சொல்லிட்டாப்புல, அதாவது எதை பற்றி பேசணுமோ அதை பற்றி மட்டும் எதிர்க்கட்சி தலைவர் பேசியிருந்தா பரவாயில்ல, மற்றதெல்லாம் நான் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிரச்சனைகளும் எடுத்து மென்ஷன் பண்ணும்போது அதுக்கு பதிலளிக்கக்கூடிய வாய்ப்பை நான் கொடுக்க தான் செய்வேன், அதுக்கு அவங்க பதிலளிக்க தான் செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்புல. இதெல்லாம் கூட பரவாயில்லைங்க, மேக்ஸிமம் கேட்ட கேள்வி எல்லாத்துக்குமே தாவக சைடுல இருந்து பதில் கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் நாங்கள் கேட்குற எந்த கேள்விக்கும் அவங்க சைடுல இருந்து சரியா பதில் வர மாதிரி தெரியலங்க, நாங்கள் கிளம்புறோங்க அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல வெளிநடப்பெல்லாம் பண்ணிட்டு வெளியே கிளம்பிட்டாங்க. வெளியே போனதுக்கு அப்புறமா நம்ம எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு பேட்டி ஒன்று கொடுக்குறப்பல அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மறுபடியும் வந்துட்டு நாங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் இவங்க பதில் சொல்ல மாட்டாங்க, என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க எங்களுக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு கடைசியில் நம்ம ரிப்போர்ட்டர் ஒருத்தர் கேள்வி கேட்குறாப்புல, அதாவது இந்த அமைச்சர் சரத் அவர்கள் இந்த பவுடர் யூஸ் பண்ணாருன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அது எந்த ஆட்சியில் யூஸ் பண்ணாங்க, உங்கள் ஆட்சியில் தானே யூஸ் பண்ணாங்க, அப்போ உங்கள் ஆட்சியில் அந்த பவுடர்லாம் இவ்வளோ ஈஸியாக கிடைச்சிச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே அதுக்கு உதயநிதி ஸ்டாலின் பதில் ஒன்று சொல்கிறாரு பாருங்க, ஓ அப்போ சரத் வந்து யூஸ் பண்ணது ட்ரக்னு அவர் அக்செப்ட் பண்ணிட்டாரா, அவர் ஒத்துக்கிட்டாரா அப்படின்னு ஒத்துக்கிறாரா அமைச்சர் ஒத்துக்கிறாரா? நாங்க நடவடிக்கை ஒத்துக்கிட்டாரு இல்லைங்க, அவர் ஒத்துக்கல, ஆனா நீங்க உறுதியா சொல்றீங்கல்ல அவர் யூஸ் பண்ணது ட்ரக்கா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ட்ரக்கா தான் இருக்குன்ற பட்சத்துல உங்க ஆட்சியில ஐபிஎல் கிரவுண்ட்ல உட்காந்து இவ்வளவு ஃப்ரீடமா யூஸ் பண்ண முடிஞ்சிச்சான்னு சொல்லி கேட்டா அதுக்கு பதில காணோம். அதுக்கு பதிலாக அவர் என்ன தெரியுமா பதில் சொல்றாப்ல, அந்த வீடியோ இப்போ ரிலீஸ் ஆச்சு, எங்க ஆட்சியில மட்டும் ரிலீஸ் ஆயிருந்துச்சு, நாங்க சும்மா இருந்திருப்போமா, தக்க நடவடிக்கை எடுத்திருப்போம் அப்படின்னாரு. இது ஒரு சரியான பதிலா? இந்த வீடியோ எப்போ வெளில வந்துச்சு? வீடியோ வந்து இப்போ ஒரு மாசத்துக்கு முன்னாடி வந்தது. எனக்கு என்ன நகைச்சுவைனா, அந்த வீடியோ எப்போ ரிலீஸ் ஆச்சுன்னு கூட தெரியாம இப்போ ரிலீஸ் ஆன வீடியோ நினைச்சுக்கிட்டு இருக்காரு போல இருக்கு. அது அவர் ஆட்சியிலேயே எடுத்து ரிலீஸ் ஆன வீடியோ தான். அப்ப அவர் அமைச்சர் கிடையாது சரத், இப்ப அமைச்சர் ஆயிட்டாரு, அவர் எப்படியாச்சும் போட்டு தள்ளலாம் அப்படின்றதுக்காக உங்க கொத்தூஸ்லாம் சேர்ந்து பார்த்த வேலை தான் இது. ஸோ எப்போ ரிலீஸ் ஆன வீடியோ என்ன ஏதுன்னு என்ன மேட்ச்னே தெரியாம வந்து பேசிக்கிட்டு இருக்காப்புல. ஸோ இதுல வேற அவர் ஆட்சியில மட்டும் அந்த வீடியோ ரிலீஸ் ஆயிருந்தா நாங்க தக்க நடவடிக்கை எடுத்திருப்போமா, என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்றதை நாங்க பார்க்கத்தானே செஞ்சோம். எப்போ வீடியோ வந்து அப்பதானே நடவடிக்கை எடுக்க முடியும். அப்ப இந்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே, அவரை கூப்பிட்டு விசாரிச்சாங்களா? அண்ட் இதுக்கு முன்னாடி கூட பாத்தீங்கன்னா காவிரி பிரச்சனைக்காக போய் ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணாப்ல, பட் இருந்தாலும் இதுக்கு முன்னாடி எவ்வளவு கொடுத்தாங்க, 50,000, இப்போ 75,000. ஒவ்வொரு பிரஸ் மீட்லயும் பக்கத்துல கேட்டு கன்ஃபார்ம் பண்ண மாதிரி இப்ப பாதிக்கப்பட்ட மாணவர்களுடைய குடும்பத்துக்கு கூட நாங்க நிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு அந்த அமுதன் பையனை கூட அமுதன் தானே அந்த பையன் பேர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. ஆக மொத்தத்துல துண்டு பேப்பர்ல மட்டும் கேள்வியும் பதியும் எழுதி கொடுக்கல அப்படின்னா கேட்கிற கேள்விக்கும் பதிலும் வராது, கேட்கறதுக்கு கேள்வியும் வராது போலயே. இப்படி துண்டு பேப்பரை பார்த்து எல்லாத்தையும் படிச்சுட்டு கடத்துல சிஎம் சாரை பார்த்து ஸ்கிரிப்ட் பேப்பர் படிக்கிறாருன்னு குற்றச்சாட்டு வேற. சரி ரைட்டு. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு சட்டசபையில் நடந்த சம்பவங்கள். இதை மீறி வேறு ஏதாச்சும் விட்டுருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து மென்ஷன் பண்ணுங்க. அண்டு நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த மாணவர்களுடைய படுகொலைக்கு சரியான நடவடிக்கை எடுக்கணும். அந்த நடவடிக்கையில் நம்ம ராஜ்மோகன் அவர்கள் சொன்ன மாதிரி எந்த விதமான தலையீடும் இல்லாமல் நேர்மையான முறையில் அந்த விசாரணை இருக்கணும். குற்றவாளிகள் யாராக இருந்தாலுமே கண்டிப்பாக அவங்களுக்கான தண்டனையை இந்த அரசு வந்து வாங்கி கொடுக்கணும். அண்ட் தமிழக அரசுக்கு கீழே இருக்கக்கூடிய போலீஸ் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வெளியே தெரிய வந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இதை சிபிஐக்கு மாற்றினா இன்னும் நல்லதாக இருக்கும். அப்போ அது நேர்மையான விசாரணையா இன்னுமே இருக்கும், மக்களுக்கும் ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கும், இந்த கவர்மெண்ட் ரொம்ப டிரான்ஸ்பரண்டான கவர்மெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையும் வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ட்ரக்ஸை எந்த அளவுக்குலாம் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தாவேக அரசு முயற்சி பண்ணிருக்காங்க. ட்ரக்ஸை கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க அப்படின்னா குற்றச்சம்பவங்களும் குறையும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. ஸோ என்ன நடக்குது எது நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். சாயந்தரம் வீடியோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மறுபடியும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கிறேன். ஷாஃபி, தடா, பபாய் அண்ட் டேக் கேர்.